அனைவருக்கும் வணக்கம். அது சரியா அமெரிக்காவில் இருக்கிற லூசியானா அப்படின்ற பகுதியில் ஸ்லாட்டர் அப்படின்ற ஒரு சின்ன நகரம். இந்த நகரில் 1000க்கும் குறைவான மக்கள் தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. அப்படிப்பட்ட இந்த நகரில் தான் 65 வயதில் இருந்த கிளே ஃபிளெச்சர் மற்றும் 64 வயதில் இருந்த ஷீலா ஃபிளெச்சர் அப்படின்ற ஒரு தம்பதியினர் சந்தோஷமா தங்களுடைய ஒரே மகளான 26 வயதில் இருந்த லேசி ஃபிளெச்சர் கூட ஒரு வீட்டில் வாழ்ந்துகிட்டு வராங்க. மேற்கொண்டு இந்த ஃபிளெச்சருடைய குடும்பத்தை பற்றி அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதற்கு காரணம் லேசியோடைய அப்பா அம்மா தான். முக்கியமா லேசியோடைய அம்மாவான ஷீலா அப்படின்றவங்க அந்த டவுனுடைய வைஸ் மேயரா இருந்திருக்காங்க. இதனால எல்லாருக்குமே இந்த குடும்பத்தார்களை பத்தி தெரியும். இப்படி இருக்கிற சமயத்துல இந்த ஷீலா மற்றும் கிளே அப்படின்ற தம்பதியினர் 2021 டிசம்பர் மாதத்துல வரக்கூடிய கிறிஸ்மஸ்லாம் முடிந்ததுக்கு பிறகு வெளியூருக்கு ஒரு சின்ன ட்ரிப்பு ஒன்று போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு நியூ இயர் முடிந்து ஜனவரி 3ஆம் தேதி 2022ஆம் வருடம் வந்து தங்களுடைய வீட்டை வந்து பார்க்கும்போது பயங்கரமா ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. இவங்க இந்த ட்ரிப்புக்கு போற சமயத்துல அவங்களுடைய ஒரே மகளான லேசியா அந்த வீட்டில் தான் விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா திரும்பி வந்து அந்த வீட்டை பார்க்கும்போதே ரொம்பவே கொடூரமான ஒரு காட்சியை தான் அவங்க கண்டு இருந்திருக்காங்க. இதனால பயந்து போன அந்த ஃபிளெச்சர் தம்பதியினர் உடனடியாக அந்த நாட்டோடைய எமர்ஜென்சி நம்பரான 911க்கு கால் பண்றாங்க. போலீஸ் ஆஃபீஸர் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள்லாம் அழைத்து கொண்டு உடனடியாக இந்த ஃபிளெச்சர் தம்பதியினருடைய வீட்டுக்கிட்ட போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த 2 பேருமே வெளியில தான் நின்றுகிட்டு இருக்காங்க. அப்போ அவர்கள் கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. இதனால தொடர்ந்து அந்த ஷீலாவுடைய வீட்டுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸர் நுழைவதற்காக அந்த வீட்டுடைய வாசல் கிட்ட போகும்போது பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வீச ஆரம்பிக்குது. ஒரு நாயோ ஒரு பூனையோ இறந்து போய் ரொம்ப நாட்கள் கழித்து அதோடைய வாடை எப்படி வருமோ அதை விட ஒரு கொடூரமான ஒரு வாடை அந்த வீட்டில் இருந்து வர ஆரம்பிக்குது. மேற்கொண்டு அன்னைக்கு போன எல்லாருக்குமே குடலை பெரட்டுற மாதிரியான ஒரு வாடை தான் அடிச்சிருந்திருக்கு. அன்றைய நாள் அவங்க பார்த்த காட்சிகள் எல்லாமே தங்களுடைய வாழ்நாளில் என்னைக்குமே மறக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் நேரிலேயே கண்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரைம் சீனை நேரில் பார்த்த எல்லா ஆஃபீஸருமே இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேற்கொண்டு இந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததுக்கு பிறகு சில போலீஸ் ஆஃபீஸர்களையும் சில டாக்டராலையுமே ஒரு வாரம் வரைக்குமே யாராலுமே சரிவர சாப்பிட முடியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸை நாங்க படிச்சப்ப கூட எங்களுக்குமே அப்படிதான் இருந்துச்சு. முக்கியமா அந்த கிரைம் சீனுடைய சோஃபாவை பார்க்கும்போது தான் ரொம்பவே மைண்ட்ல ஒரு மாதிரி கேர் ஆயிட்டு அந்த புகைப்படம் அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் இருக்கு. அதை என்னால் இங்கே வெளியிட முடியாது. நீங்க யாராவது பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீட்டில் குடலை பெரட்டுற அளவுக்கு அப்படி என்னதான் துர்நாற்றம் வீசுனுச்சு. போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டில் அப்படி என்னதான் பார்த்தாங்க. 2022 அமெரிக்க மக்களாலையும் சரி இந்த வழக்கை பற்றி கேள்விப்பட்ட அனைவராலையுமே மறக்கவே முடியாத ஒரு மர்மமான ஒரு திகிலான சம்பவத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு வரீங்க. உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்குமே மிக்க நன்றி. என்னதான் அந்த வீட்டில் துர்நாற்றம் பயங்கரமாக வீசினாலுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தான் ஆகணும். இதனால் மூக்க பொத்துனபடி தான் அந்த மெடிக்கல் டீமும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் டீமும் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு ரூமில் இருந்து தான் பயங்கரமான ஒரு வாடை அடிச்சிருக்கு. அந்த ரூமோடைய டோரை திறந்துட்டு இன்வெஸ்டிகேட்டர் அந்த ரூம்குள்ளே போகும்போது பயங்கரமான ஒரு கிரைம் சீனை பார்க்குறாங்க. அந்த கிரைம் சீன் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சோஃபாவில் ஒரு நபர் நீண்ட நாட்களாக, அதாவது பல வருடங்கள் அமர்ந்திருந்தால் எப்படி அமுங்கி போயிருக்குமோ அந்த மாதிரி அந்த சோஃபா அமுங்கி இருக்கு. மேற்கொண்டு அப்படி அமுங்கப்பட்ட அந்த சோஃபாவில் ஒரு நபர் இறந்து போய் அழுகுன நிலையில உருகி ஊத்தி இருந்திருக்காங்க. அது வேற யாருமே கிடையாது, இந்த கிளே மற்றும் ஷீலாவுடைய தம்பதியினர்களுடைய ஒரே மகளான லேசி ஃபிளெச்சர் தான். அன்றைய நாள் லேசியோடைய அந்த சடலத்தை பார்க்கும்போது அவங்களுடைய உடம்பு முழுக்க பல புண்கள்லாம் காணப்படுது. நிறைய இடங்கள்ல புழுக்கள்லாம் வெளியில வர்றதை அவர்களால் பார்க்க முடியுது. அதே சமயம் அந்த இடமே பயங்கரமான ஒரு துர்நாற்றம். முக்கியமா மனித மலம் அந்த இடத்துல துர்நாற்றத்தை ஏற்படுத்துது. அதே சமயம் இந்த லேசி அதே இடத்துல நிறைய முறை யூரின்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. இது கூடவே அந்த சோஃபா முழுக்க அந்த பெண்ணுடைய உடல் உருகி அழுகி புழுக்கள் எல்லாமே பூத்து பூத்து கீழே விழுந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காட்சியை தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அன்றைய நாள் பார்க்குறாங்க.
ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த கிரைம் சீன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்தாலே நம்மளால அதை ஜீரணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கான ஒரு கொடூரமான காட்சி தான் அன்றைய நாள் அந்த வீட்டில் இருந்திருக்கு. உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் அந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஃபாரன்சிக் டீமெல்லாம் வர வச்சு அந்த கிரைம் சீனை கம்ப்ளீட்டாக ஒரு எவிடன்ஸ் கூட விடாமல் எல்லாத்தையுமே இன்ச்சு பை இன்ச்சாக கலெக்ட் பண்ணுறாங்க. மறுபக்கம் அட்டாப்சி ரிப்போர்ட்லேயும் மருத்துவர்கள் தங்களுடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை நாங்கள் எந்த ஒரு கேஸுக்குமே ரிப்போர்ட் எழுதவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கொடூரமான நரக வேதனையாக தான் இந்த லேசி அனுபவிச்சிருந்திருக்காங்க. அப்படி அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, இறந்து போன அந்த லேசி கிட்டத்தட்ட 12 வருடத்திற்கு மேலே அதே சோஃபாவில் தான் அமர்ந்தபடி இருந்திருக்காங்க, படுத்தபடி இருந்திருக்காங்க. சாதாரணமாக நம்மளால் 3 மணி நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. ஆனால் சில இடங்களில் வயதானவர்கள் படுத்த படுக்கையாக கிடக்கும்போது அவங்களுடைய உடம்புல புழுக்கள்லாம் அரிக்க ஆரம்பித்து அவங்க படுத்த படுக்கையாக நரக வேதனையை அனுபவிப்பாங்க. ஒருத்தருடைய உடம்புல உயிர் இருக்கும்போது புழுக்கள் எல்லாமே அரிச்சு ஒரு வலியை அனுபவிக்கும் போது அந்த மனிதன் எப்பேற்பட்ட ஒரு வழியில துடிச்சிருப்பான் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு வழியை தான் லேசியுமே அனுபவிச்சிருந்திருக்காங்க. அவங்களுடைய உடம்பு முழுக்க புண்கள் காணப்படுவதற்கான காரணம் என்னன்னா, அவங்க பல நாள் பட்டினியா இருந்திருக்காங்க. பயங்கரமான ஒரு அல்சர் அவங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுலாம் இருந்திருக்கு. இதன் காரணமாக தான் லேசியோடைய உடம்புல இப்படிப்பட்ட புழுக்கள்லாம் காணப்பட்டிருந்திருக்கு. எலும்புகள்லாம் நிறைய இடங்கள்ல அரிக்கப்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் உடம்புல அங்கங்க நிறைய புண்கள்லாம் காணப்பட்டிருந்திருக்கு. பட் எதனால இந்த சிறுமி 12 வருடங்கள் கிட்ட படுத்து கிடந்தா அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் யாருக்குமே ஏற்படக்கூடாத ஒரு நரம்பியல் கோளாறான லாக்டு சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு அரிதினும் அரிதான நரம்பியல் கோளாறு இந்த பெண்ணுக்கு ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால தான் இவங்க 12 வருடத்திற்கு மேலே அதே சோஃபாவில் படுத்தபடியே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி நரம்பியல் கோளாறால் பாதிக்கப்பட்டவங்களால எந்த இடத்துலையுமே எழுந்து நடக்கவே முடியாது. அவங்களுடைய உடம்புல உயிர் இருக்கும், ஆனால் எந்த விதத்திலுமே அவங்களுடைய கைகால்கள் எங்கேயுமே அசைக்க முடியாது. கண்ணு மட்டும்தான் முழித்தபடி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு டிசீஸ் தான் இந்த லேசிக்கு வந்திருக்கு. அதனால தான் அவங்க படுத்த படுக்கையாக 12 வருடங்கள் கிட்ட அந்த சோஃபாலேயே படுத்த படுக்கையாக இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான அட்டாப்சி ரிப்போர்ட்டை படித்ததுக்கு பிறகு உடனடியாக லேசியோடைய அப்பா அம்மாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. இந்த லேசியோடைய அம்மா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைஸ் மேயராக இருந்திருக்காங்க. அதே சமயம் அவங்களுடைய அப்பாவான கிளே ஃப்ளெச்சர் அப்படின்றவர் அந்த ஏரியாவில் சமூக பணிகள்லாம் செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காங்க. என்னதான் இந்த தம்பதியினர் வெளி உலகத்துக்கு சமூக ஆர்வலர்களாக காட்டிக்கிட்டாலும் கூட தங்களுடைய சொந்த மகளுக்கு எந்தவித சாப்பாட்டுமே அவங்க சரிவர கொடுக்கவே இல்லை. ஆனால் இதை பற்றி அவங்க கிட்ட கேட்கும்போது, நாங்கள் அப்படிலாம் பண்ணவே இல்லை, அவள் நல்லா தான் இருந்தா, அவளுக்கு உண்டான சாப்பாடு முதற்கொண்டு நாங்கள் நல்லாவே தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க. மேற்கொண்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அந்த பெண்ணுடைய சடலத்தை பார்க்க போகும்போது கூட முகத்தில் எந்தவித பயமுமே, தங்களுடைய மகள் இறந்து போயிட்டா அப்படின்ற எந்தவித கவலையுமே இல்லாம தான் இந்த 2 பேருமே அந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாமே தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு இவங்க மேல சந்தேகத்தை கிளப்பி இருந்திருக்கு. மேற்கொண்டு இறந்து போன அந்த லேசியை பத்தி விசாரணை பண்ணும்போது 14 வயது வரைக்குமே ரொம்பவே சுறுசுறுப்பா இருந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ்லயா இருக்கட்டும், சக நண்பர்கள் கூடயா இருக்கட்டும், ரொம்பவே ஆடிப்படி ஒரு துள்ளலோட தான் இந்த லேசி அந்த சமயத்துல வலம் வந்திருக்காங்க. இப்படி இந்த லேசியோடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிற சமயத்துல தான் இவங்க இறந்து போவதற்கு 12 வருடத்திற்கு முன்னாடி சரியா அவங்களுக்கு 14 வயது இருக்கிற சமயத்துல ஒரு கொடூரமான அந்த நரம்பியல் கோளாறு ஏற்பட்டிருந்திருக்கு. இதன் பிறகு லேசியை நிறைய டாக்டர் கிட்ட கூட்டு போயிட்டு அந்த பெற்றோர்கள் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நாட்கள் நகர நகர லேசியோடைய உடம்புல இருந்து எந்த ஒரு முன்னேற்றமுமே காணப்படாம அவங்களுடைய உடல்நிலை ரொம்பவே மோசமாகிக்கிட்டே போகுது. இதனால லேசியை ஸ்கூல் அனுப்புறத முதல்ல ஸ்டாப் பண்றாங்க. அடுத்தபடியா ஹோம் ஸ்கூல் பண்ணியிருந்திருக்காங்க. நாளை பின்ன இந்த லேசியோட உடல்நிலை மோசமாகிக்கிட்டே போறதுனால அந்த ஹோம் ஸ்கூலையுமே கட் பண்ணி இருந்திருக்காங்க. இதன் பிறகு அந்த அப்பா அம்மா அப்பப்போ சில ட்ரீட்மெண்ட்டுக்காக டாக்டர் கிட்ட கூட்டு போயிருந்திருக்காங்க. ஆனா லேசிக்கு 23 வயது வரும்போது அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றாங்க. எந்த ஒரு டாக்டர் கிட்டயுமே அவங்க அழைச்சிட்டு போகவே இல்லை. இதனால அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள் எல்லாருமே எங்க லேசியை ரொம்ப நாட்களா பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பதியினர்கள் கிட்ட வந்து கேட்டாலுமே லேசி நல்லா தான் இருக்கா, அவ வீட்டுக்குள்ள தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசி சமாளிச்சு வேற ஒரு டாபிக்கு டைவர்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதே சமயம் அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களை விசாரணை பண்ணும்போதும் கூட லேசியை பார்த்து நாங்க பல நாட்கள் கிட்ட ஆகுது, ஏன் பல வருடங்கள் கிட்ட ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த அளவுக்கு லேசி இருக்கால இல்லையா அப்படின்ற எந்த ஒரு செய்தியையுமே இந்த தம்பதியினர் வெளி உலகத்துக்கு தெரிவிக்கவே இல்லை. குறிப்பா அவங்களுடைய உறவினர்கள் யாராவது
யாராவது கேட்டா கூட இந்த மாதிரியே சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. போலீஸ் அதிகாரிகள் நீங்க எதுக்காக அவளை ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகல அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவ தான் வேண்டான்னு சொல்லிட்டா சார், அதனால தான் நான் அவங்கள வீட்டிலேயே விட்டுட்டோம். மேற்கொண்டு அவள் ரூம்ல இருக்கிற அந்த சோஃபால இருப்பதற்கு தான் விருப்பப்பட்டா, அதனால அவளை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுடைய ரூமுக்கு கூட நாங்கள் போக மாட்டோம். அவளுக்கு உண்டான சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு போவோம். மேற்கொண்டு பாத்ரூமுக்கு போவதற்கு உண்டான ஒரு டவல் மட்டும் அவங்களுக்கு கொடுப்போம். மற்றபடி சுத்தம் செய்து விட்டு நாங்கள் அவளுடைய ரூமை லாக் பண்ணிட்டு வந்துடுவோம். அவள் எப்போதுமே தனிமையாக இருக்கிறத தான் விரும்பினா, யாரையுமே நெருக்கமாக வச்சுக்கிறத அவள் விரும்பவே இல்லை. மேற்கொண்டு அவள் நல்லா தான் இருந்தா, நல்லா தான் இருக்கா அப்படின்னு நினச்சி நாங்கள் எதையுமே அவளை பற்றி பெருசாக கண்டுக்கல. நாங்களுமே எப்போதும் போல் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வெளியூர்லாம் போயிட்டு சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு கூலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அந்த அப்பா அம்மா கொடுக்குறாங்க. ஆனால் போலீஸ்கிட்ட சொன்ன மாதிரி இவங்க சரியான நேரத்துக்கு சரியானபடி 3 வேளையுமே சாப்பாடு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். ஏன்னா லேசியோடைய உடம்புல பயங்கரமான அல்சர், ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருந்திருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க சரிவர கொடுக்கவே இல்லை. அதே சமயம் அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டோ அப்படி இல்லைன்னா லேசிக்கு உண்டான பாத்ரூம் ஃபெசிலிட்டி, அவங்களை க்ளீன் பண்ணுறது போன்ற எந்த ஒரு செயல்களுமே இந்த அப்பா அம்மா பண்ணவே இல்லை. இதன் காரணமாக தான் லேசியோடைய யூரின், லேசியோடைய மலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே லேசியை பயங்கரமாக பாதிப்புக்கு உள்ளாக்குது. முக்கியமாக புண்கள் முதல்ல ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த புண்கள் நாளடைவில் சதைகளை எல்லாத்தையுமே ஓட்ட போட்டு எலும்பு வரைக்குமே போய் எலும்புகளை அரிக்க ஆரம்பிக்குது. மேற்கொண்டு இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஊட்டச்சத்து குறைபாடு, எதிர்ப்பு சக்தியெல்லாம் பயங்கரமாக கம்மியாகிக்கிட்டே போகிறதுனால இன்னும் அந்த டிசீஸ் வேகமாக பரவ ஆரம்பிக்குது. அதே சமயம் ஒரு சில இடங்கள்ல இப்படி புண்கள் ஏற்பட்டதனால அந்த புண்கள்ல நாள பின்ன புழுக்கள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. இதன் காரணமா லேசியால வாயால எந்த விதத்திலுமே தனக்கு இப்படிப்பட்ட வலிகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியாம ஒரு நரக வேதனையை படுத்தபடியா அனுபவிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. பல நாட்கள் லேசியை வீட்டிலேயே விட்டுட்டு அவளுக்கு எந்தவித ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்காம வீட்டையுமே லாக் பண்ணிட்டு ட்ரிப்லாம் போயிட்டு வருவாங்க. மற்றபடி அந்த லேசியை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி இவங்க ரூமில் லேசியை வைப்பதற்கான காரணம் என்னன்னா, கொஞ்ச நாட்களே லேசியோடைய உடம்புல இருந்து பயங்கரமான ஸ்மெல்லாம் வர ஆரம்பிக்குது. இதை இந்த அப்பா அம்மாவால் பொறுத்துக்க முடியல. இதன் காரணமாக தான் ரூம்லேயே வச்சு லாக் பண்ணி இருந்திருக்காங்க. ஒருவேளை உறவினர்கள் வந்தாலும் கூட அவர்கள்கிட்ட இந்த லேசி ரூமில் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு பாவனையுமே இல்லாமல் தான் காட்டி இருந்திருக்காங்க. இதனால லேசி எங்க போயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாலும் கூட வேற ஏதாவது பொய்யான காரணங்கள்லாம் சொல்லி இந்த அப்பா அம்மா சமாளிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா மறுபக்கம் லேசிக்கு ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அந்த ரூம்ல நடக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமலே போகுது. பட் போலீஸ் அதிகாரிகள் இந்த அப்பா அம்மாவை விசாரிச்சாலும் கூட ஒரு கில்ட்டான எந்த ஒரு ஃபீலுமே அவங்களுடைய முகத்துல காணப்படல. அவன் நல்லா தான் இருந்தா, அவளுக்கு உண்டான சாப்பாடுலாம் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அதாவது காதலில் விழுந்தேன் அப்படின்ற படத்துல நகுல் எப்படியா அந்த பெண் உயிரோட இருக்கா அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டே இருப்பாரோ, அதே மாதிரியான ஒரு மாயபின்பம் இவங்களுக்குமே தோணி இருக்குமோ அப்படின்ற மாதிரியான சில தேரிகளும் சில ஆர்டிக்கல்ல படிக்க முடியுது. ஆனா அது எல்லாமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. சொந்த பிள்ளையே சரிவர பார்த்துக்க முடியாம அவங்களுக்கு உண்டான சாப்பாடெல்லாம் கொடுக்காம தான் அவங்கள சித்திரவதை பண்றோம் அப்படிங்கிறது கூட தெரியாம மறைமுகமான ஒரு கொடூரத்தை தான் இந்த லேசிக்கு இந்த அப்பா அம்மா கொடுத்திருந்திருக்காங்க. லேசிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட கூட போலீஸ் அதிகாரிகள் விசாரணை பண்ண போது கூட லேசியை பார்த்து நான் பல வருடங்கள் கிட்ட ஆகுது, லேசியை நான் பார்க்கவே இல்லை, அவளுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தா கண்டிப்பாக அவளை காப்பாற்றி இருந்திருக்கலாம், ஆனால் அவங்க அப்பா அம்மா எதனால் ஸ்டாப் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரைக்குமே புரியல அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லியிருந்திருக்காரு. இறுதியாக நீதிமன்றத்தில் கூட அந்த கிரைம் சீன் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீதிபதி கிட்ட காட்டப்பட்டிருந்திருக்கு. நீதிபதியும் இவர்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே சரிவர விசாரணை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு 2024 பிப்ரவரி மாதமாகல இந்த 2 பேருக்குமே 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க தங்களுடைய லாயர் மூலியமாக மேல்முறையீடெல்லாம் பண்ணி அந்த 40 ஆண்டு காலம் சிறை தண்டனையை 20 வருடங்களாக குறைத்து தற்போதைக்கு ஜெயிலில் தான் இந்த அப்பா அம்மா 2 பேருமே கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த அப்பா அம்மா கிட்ட எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்க, எதனால் சாப்பாடெலாம் சரிவர கொடுக்கல, எதனால் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்னதான் துருவி கேட்டாலும் கூட அவங்க கிட்ட இருந்து சரிவர எந்த ஒரு பதிலுமே வரல. என்னதான் இவங்க சமூக ஆர்வலர்களாக இருந்தாலும் கூட அந்த சமயத்தில் போயிட்டு ஒரு உதவியை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு மாற்றுத்திறனாளியோ அப்படி இல்லைனா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க கூட இருக்கும்போது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சில சிரமங்கள் தான் ஏற்படும். அதே மாதிரி தான் இந்த ஃப்ளெச்சர் தம்பதியினருக்கும் இந்த லேசியோடைய நிலைமையை பார்த்துட்டு
பயங்கரமான ஒரு ஆத்திரம் நாட்கள் நகர ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கலாம். மேற்கொண்டு இந்த லேசியை பார்த்துக்கிறதே ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா ஏற்படும் போது அவளுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டையோ அவளுடைய துணிகளை மாத்துறது கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே இவங்களால சகித்து கொண்டு பண்ண முடியாம போயிருந்திருக்கலாம். இந்த ஒரு கோபம் கூட அவங்கள ரூம்ல அடைச்சி வச்சு ரூமை லாக் பண்ணிட்டு கண்டுக்காத ஒரு நிலைமையை கூட ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். இப்படி ஒரு கொடூரமான ஒரு கல் நெஞ்சோட தன்னுடைய மகளுக்கு ஏற்பட்டது ஒரு இயற்கையான விபத்து தான் அப்படிங்கிறது கூட இந்த அப்பா அம்மாவால் உணர்ந்து கொள்ளவே முடியல. ஆனால் நம்முடைய நாட்டில் நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள் கூடியும் அப்படி இல்லைன்னா இப்படி நரம்பியல் கோளாறால் பாதிக்கப்பட்டவங்களை நிறைய பெற்றோர்கள் என்னதான் சிரமம் இருந்தாலும் கூட நல்ல விதமாக தான் பார்த்துக்கிட்டு வராங்க. அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்கள் அனுபவிக்கிற வலிகளும் வேதனைகளும் வார்த்தைகளால் எந்த விதத்திலுமே சொல்லிட முடியாது. நீங்கள் இந்த ஃப்ளெச்சர் தம்பதியினரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு 5க்கு எவ்வளோ ஸ்டார் அப்படின்ற உங்களுடைய ரேட்டிங்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.